this vlog. சும்மா ஒரு ரேண்டமான vlog தான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இன்னைக்கு கொஞ்சம் ஷூட்டிங் வேலை தான் இருக்குது. என்னை கொஞ்சம் என்டர்டெயின்டாக வச்சுக்கிறதுக்கு, கொஞ்சம் வேலை செய் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் vlogகும் சைட் பை சைட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பேசிக்லி என்னுடைய முகத்தை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண போகிறேன். லைக் ஐப்ரோஸ் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு, ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு, கொஞ்சோண்டு லேப் வேலை இருக்குது, ஒரு வீடியோ வேலை இருக்குது. அதை பண்ணிவிட்டு நான் வந்துட்டு உட்காந்து ஷூட் பண்ண போகிறேன். துபாய் போயிட்டு வந்த அப்புறம் நான் பண்ண அந்த அலங்கோலத்தையே இன்னும் நான் சரி பண்ணல. என்னுடைய ஸ்டுடியோவோட நிலமை பார்த்தீங்கன்னா படு மோசமாக இருக்குது. சத்தியமாக ஐம் நாட் ப்ரவுட் அட் ஆல். இன்னைக்கு ஃப்ரைடே, ஸோ வீக்கெண்ட் அப்படியே உட்காந்து பண்ணேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். ஆல்சோ என்னுடைய சூட் கேஸையும் நான் இன்னும் எதுவுமே க்ளீன் பண்ணல. எல்லாமே என்னுடைய டாய்லெட்ரி பேக்லேயே தான் இருக்குது. ஸோ இந்த பேக்கில் தான் வந்துட்டு என்னுடைய சிசர், வீசர், ரேசர் இருக்குது. குப்பைகளோட குப்பையாக சேர்த்து வச்சிடணும். ஸோ சம்மருக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க? நான் என்னோடய ஐப்ரோஸ் க்ளீன் பண்ணும்போது ஓடி போய் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கேயா வெக்கேஷன் பிளான் பண்ணியிருக்கீங்களா? என்ன நடக்குது உங்கள் லைஃப்பில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணியிருக்கேன். மேலே பார்ப்போம் அது நடக்குதா என்ன அப்படின்ட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஆல்சோ கைஸ், இது எனக்கு ஆக்சுவலி கேட்கணுமா இருந்தது. இப்போது நான் வந்து என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்து ஸ்கை டைவிங் பண்ணனா, அது எனக்கு பண்ணணுமா இருந்த ஒரு விஷயம். ஸோ பண்ணிட்டேன். இப்போது என்னுடைய பர்த்டே அன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அட்வென்ச்சரஸாக பண்ணணும், இல்லை புதுசாக பார்க்கணும். அட்வென்ச்சரஸான ஸ்போர்ட் பண்ணலனாலும் ஏதாவது புதுசாக பார்க்கணுன்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் வந்து ஆர்வமாக இருக்குது. ஸோ சொல்லுங்கள், ஏதாவது இருக்கா? லைக் 1 டேயில் போயிட்டு, இல்லை 1 or 2 டேஸில் போயிட்டு கவர் பண்ணிட்டு வர மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றது எனக்கு ப்ளீஸ் தெரியப்படுத்திக்கோங்க. எனக்கு இந்த ஐப்ரோஸ் கட் பண்ணும்போது கிறுக்குன்னு சவுண்ட் வந்தாலே பதறும். இப்போ அப்படிதான் ஆச்சு, நிறைய முடி கட் பண்ண மாதிரி. என்னுடைய இந்த ரூம்குள்ளே எடுக்கிற vlogலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ரேமில் உட்காந்து எடுப்பேன். ஃப்ரேம் எல்லாமே எனக்கு க்ளீனாக இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். நானே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பட் நான் ஒரு ரொம்ப ஆர்கனைஸ்டான ஒரு ஆள்லாம் கிடையாது. லைக் எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கிற ஆள் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஃப்ரேமில் உட்காந்து எடுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா லிட்ரலாக எல்லா ஃப்ரேமுமே குப்பையும் கூடயமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் குப்பையானு இந்த vlogல நான் ஒழுங்காக க்ளீன் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா I'd probably be like talking only about குப்பை in the vlogல. ஃபில்ம் பண்ண உட்காரதுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்கின் ப்ரெப் நான் முடிச்சிடலாம். அப்போது என்னுடைய டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நான் ரீசெண்டாக வந்துட்டு இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் Ayuga ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். என்னுடைய ஃபேஸ் வாஷாக வந்துட்டு நான் இந்த Ayugaவோட 5% Kumkumadi ஸ்கின் ரேடியன்ஸ் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் சாஃப்ரான், லோட்டஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அண்ட் 28 ப்ரெஷியஸ் ஹர்ப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதனுடைய பேக்கேஜிங் நான் காமிச்சிடறேன். ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் தீம் ஒரு மாதிரி ப்ரான்சி கலர் கேப்போடு இருக்குது. கிளாசிக்காக அழகாக நல்லா இருக்குது. இது ஒரு நல்ல ஹெர்பல் ஆயுர்வேதிக் பிராண்ட். இதுலேயே நான் குங்குமாதி ஆயில் கூட ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்ககிட்ட அதை பற்றியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபேஸ் வாஷில் உங்களுக்கு 5% குங்குமாதி ஆயில் இருக்குது. ஸ்கின்ல ரொம்பவே அழகாகவும் சாஃப்டாகவும் க்ளீனாகவும் லேதர் பண்ணுது, வாஷும் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காமல் பார்த்துக்குது. இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு 5 minutes கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஒரு ட்ரை ஃபீலோ அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஸோ இது உங்களுக்கு ஸ்கின்னை வந்து ரேடியன்ட் ஆகும். அண்ட் பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் ஸ்பாட், டிஸ்கலரேஷன்லாம் வந்துட்டு நாளடைவில் கம்மி பண்ணும் அதனுடைய சிவியாரிட்டியா அப்படின்னு சொல்றாங்க. மெயின் ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் அந்த மாதிரி. இதில் சாஃப்ரான் இருக்கு. சாஃப்ரான் உங்களுடைய ஸ்கின்னை வந்துட்டு ஈவன் டோன் பண்ண போகுது, பிரைட்டன் பண்ண போகுது. ரோஸ் வாட்டர் இருக்கு, அதுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு. லோட்டஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, இது வந்து உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனை வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. முல்லைத்தி அப்படின்னு ஒரு இன்கிரியன்ட் இருக்கு, அது வந்துட்டு உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கம்மி பண்ணி அதெல்லாம் டைட்டன் பண்ணும் உங்க ஸ்கின்னை. சாண்டல்வுட் இருக்கு, அது உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல் ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட். அண்ட் உங்களுடைய ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாகவும் பளபளன்னு ஆக்குறதுக்கும் வந்துட்டு சந்தனம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் அப்ளிகேஷனுக்கே அவங்க ஃபேஸ் யோகா வந்து ஒன்று ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஒன்றும் கிடையாது, வாயில கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா இந்த ஃபேஸ் வாஷை எடுத்துட்டு உங்களுடைய ஆள்காட்டி விரல் அப்புறம் இந்த நடு விரல் மட்டும் யூஸ் பண்ணி உங்களுடைய முகத்துல இந்த ஃபேஸ் வாஷை நீங்கள் மசாஜ் பண்ண போகிறீங்க. இப்படி பண்ணும்போது வாயில் இருக்க தண்ணியை லெஃப்ட்டு ரைட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கிட்டே பண்ண போகிறீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு ஃபேஸ் யோகாவாக இருக்க போது நீங்கள் உங்களுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது. ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு, பேட் ட்ரை பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு நான் 10% குங்குமாதி ஸ்கின் ரேடியன்ஸ் ஃபேஸ் சீரம் போட்டுக்க போகிறேன். இதுலேயும் உங்களுக்கு சாஃப்ரான், லோட்டஸ் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் அதர் 28 ப்ரெஷியஸ் ஹர்ப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
இது இந்த மாதிரி ஒரு ட்ராப்பர் நாசல்ல வருது. அண்ட் இது செம்ம லைட் வெயிட், ஒரு மாதிரி கோல்டன் கலர், ஆரஞ்சு கோல்டன் கலர்ல இருக்கிறது. உங்க கையில ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் எடுத்துட்டு இப்படி பண்ணிட்டு உங்க ஸ்கின்ல நீங்க வந்து ஜென்டலா வந்து பேட் பண்ண போறீங்க. இதை பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ் யோகா இருக்கு. அந்த யோகா படி நீங்க வந்து பண்ணீங்கன்னா அடிஷனல் பெனிஃபிட்ஸோட இருக்கும். அதையும் நான் எப்படின்னு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள். இது உங்க வாயை வந்து உப்பிக்க போறீங்க இப்படி. அதுக்கப்புறம் உங்களுடைய முகத்துல இதை நீங்க பிரஸ் பண்ண போறீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் யோகாவோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய முகத்தில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோட ஃபேஸுக்கான அந்த ஒரு நேச்சுரல் கான்டோர்ஸ்லாம் வந்துட்டு அழகாக என்ஹான்ஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் அந்த ரிங்கிள்ஸ் அதெல்லாம் வந்து ஃபேட் ஆகிறது, அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும். ஸ்கின்னுக்கும் நல்லது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் போடக்கூடிய இந்த 10% குங்குமாதி ஸ்கின் ரேடியன்ஸ் டே க்ரீம் ஒன்று இருக்குது. இதில் உங்களுக்கு SPF 30ோட இருக்குது. அகைன் இன்க்ரீடியன்ஸ் வைத்து பார்த்தீங்கன்னா சேம் செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் தான், லைக் சாஃப்ரான், லோட்டஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், அதுக்கப்புறம் அதர் ப்ரெஷியஸ் ஹெர்ப்ஸ்லாம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த ரோஸ் வாட்டர், சாண்டில், முல்லைத்தி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு டிண்டோட இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு டிண்டோட இருக்குது. எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா USDA சர்டிஃபைடு. அண்ட் இந்த க்ரீம் வந்துட்டு நல்லா இருக்குது. ஸ்கின்னுக்கு ரொம்ப சூதிங்காகவும் லைட் வெயிட்டாகவும் குவிக் அப்சர்பிங்காகவும் இருக்குது. பட் லைட்டாக நீங்கள் வந்து இது கொஞ்சம் ஒர்க் பண்ணும் உங்கள் ஸ்கின்ல உட்கார வைக்கிறதுக்கு. ஸோ ஜென்டிலான அப்வர்ட் மோஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் போட்டுட்டேன். பட் நீங்கள் போடும்போது எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகத்தில் வந்து ஜென்டிலாக இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்சர்வ் ஆன அப்புறம் வி போஸ், யோகா போஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஒன்றும் கிடையாது. 2 விரல் இப்படி வச்சுக்கோங்க. இங்கேருந்து இந்த ஜா லைன், அப்புறம் கண்ணத்தோட ஹாலோஸ், இதுக்கெலாம் வந்து அப்வர்ட் மோஷனில் இப்படியே நீங்கள் புஷ் பண்ண போகிறீங்க. இதே மாதிரி 2 சைடும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. நீங்கள் நல்லா ரிலாக்ஸ்டான ஒரு செஷன் வேணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அப்போ நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யலாம். ஸோ இதை பண்ணிட்ட அப்புறம் இந்த ஃபிஷ் போஸ் இப்படி ஒரு 20 செகண்ட்ஸ் வச்சுக்கணும். ஸோ இப்படி வச்சிங்கனாலும் இது வந்து எஃபெக்டிவான ஒரு யோகாவாக, ஃபேஸ் யோகாவாக இருக்கும். உங்களுக்கு ஸ்கின் கேரோடு சேர்த்து இந்த மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு நம்மளுடைய ரொட்டீனில் இன்கார்பரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி குங்குமாதி ஆயில்கே வந்துட்டு இந்த மாதிரியான சில ஃபேஷியல் யோகாலாம் இருக்குது. அது வந்து நான் ரெகுலராக பண்ண மாட்டேன். நான் பேசிக்கலி சோம்பேறி, நான் ஒத்துக்கிறேன். பட் எனக்கு டைம் இருக்கும்போது ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ்டாக இருக்கேன், ஏதோ பார்த்துட்டே பண்ணுறேன் அப்படின்னும் போது நான் பாட்டுன்னு உட்காந்து நிம்மதியாக அந்த வேலையை செய்வேன். ஸோ இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே டைம் ரிச்சுவல் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். லைக் இந்த 5% குங்குமாதி ஸ்கின் ரேடியன்ஸ் ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் சீரம், இது வந்து 10% குங்குமாதி ஸ்கின் ரேடியன்ஸ் ஃபேஸ் சீரம், அப்புறம் 10% குங்குமாதி ஸ்கின் ரேடியன்ஸ் ஃபேஸ் க்ரீம். நீங்கள் வந்து இது 3த்தையும் ஒரு காம்போவாக யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஹெல்தியான, நிறைய ஆயுர்வேதிக் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு ரெஜிமெண்ட் நீங்கள் உங்களுடைய ரொட்டீனில் இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஹெல்தி, மாய்ஸ்சரைஸ்ட், க்ளோயி லுக்கிங் ஸ்கின் வேணும் உங்களுக்கு அப்படின்னா. ஸோ இந்த பேக்கேஜிங்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டாங்க ஹிருதயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆயுர்வேதிக் ரிலேட்டடான ஒரு ஸ்கின் கேர் பிராண்ட் தான் இது. ஆல்சோ இவங்க எவ்வளோ குங்குமாதி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. லைக் இந்த சீரம்ல பார்த்தீங்கன்னா 10%, அதுக்கப்புறம் டே கிரீம்ல பார்த்தீங்கன்னா 10%, ஃபேஸ் வாஷ்ல பார்த்தீங்கன்னா 5%, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா USDA ஆர்கானிக் சர்டிஃபைட் இன்கிரீடியன்ஸ், மேட் சேஃப் சர்டிஃபைட், பீட்டா சர்டிஃபைட் அண்ட் க்ரூவல்டி ஃப்ரீயும் கூட. ஆல்சோ இது ஆயுஷ் மினிஸ்ட்ரியால் சர்டிஃபையும் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆயுர்வேதிக் ஆல் நேச்சுரல் ஸ்கின் கேர் ரெஜிமெண்ட் நீங்கள் ஒன்று ஃபார்ம் பண்ணோம். அதுக்காக ஒரு பிராண்ட் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஆயுகா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ யா, அண்ட் உங்களுக்கு இதனுடைய அந்த டெக்ஸ்சராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரமாக உங்கள் ஸ்கின்ல வந்து அது அக்செப்ட் ஆகிக்குது, அப்சர்வ் ஆகிக்குது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏதோ ஹெவியாக போட்ட மாதிரியோ இல்லைனா நசன் இருக்க மாதிரிலாம் இல்லவே இல்லை. சம்மருக்குமே அப்ராப்ரியேட்டாக இருக்கும். எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஆயுகாவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா ஃப்ளிப்கார்ட், அமேசான்லையும் அவைலபிளாக இருக்குது. அங்கேயும் நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் இங்கே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க ஆயுகாவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்படின்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபரும் கிடைக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய ஸ்கின் கேர் ஆல் டன், ஸ்கின் ப்ரெப்ட் அண்ட் நைஸ். இது இன்னும் கொஞ்சம் நான் செட்டில் ஆக விட போகிறேன். அந்த டைமில் நான் ஓடி போயிட்டு என்னுடைய பேக் ட்ராப் சுச்சுவேஷனை வந்து சரி பண்ணிட்டு வர போகிறேன். ஏன்னா இது வந்து அந்த ஃபால் தீம், கோசி தீமில் இருந்தது. நோ மோர் கோசினஸ், ஏன்னா வெயில் பல்லிலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வி ஆர் கோயிங் டு பிரிங் பேக் ஆல் த க்ரீன் ஸ்டப்ஸ் நம்மளுடைய பேக் ட்ராப்க்கு, டெக்காருக்கு. இதெல்லாம் இன்னும் உயிரோட வேறு இருக்குது. இதெல்லாம் நிஜம். இது நான் வந்து காற்றுல பறக்கக்கூடாதுன்னு ஒரு துணி போட்டு இங்கே மூடி வச்சுருக்கேன் இதை.
ஸோ ஐ ஹாவ் டு சார்ட் திஸ் பிளேஸ் அவுட். பேசிக்லி ஒரு சில மாதங்கள் முன்னாடி லாஸ்ட் அக்டோபரில் நினைக்கிறேன் ஒரு எல்இடி லைட் வந்து நான் வாங்கியிருந்தேன் ரூமில் போடுறதுக்காக. இன்னும் அதை நான் மவுண்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ ஐ திங்க் திஸ் வுட் பி த டைம். ஏன்னா நான் ஒரு ஸ்க்ரீன் ஒன்று போட போகிறேன். அதை போடுறதுக்கு முன்னாடி இதை ஒட்டினோம்னா ப்ராபப்ளி அந்த வேலை முடியும் எனக்கு. Oh, green. Okay, cool. Yay! செம ப்ரிட்டியாக இருக்குல்ல. ஃபைனலி ஐ somehow managed and mounted. கொஞ்சம் அப்படியும் இப்படிமா தான் இருக்குது. பட் இது முடிகிற டைமில் அழகாகிடும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. இப்போ பாருங்கள், நேரம் மாற்ற ட்ரை பண்ணுறேன். ரெட், yellow, purple, pink. இதை நான் நிறுத்திட்டு வேலையை பார்க்குறேன். மேஜர் சேஞ்ச் ஆஃப் பிளான் என்னென்னா, நான் எல்லாத்தையும் இப்போ இன்றைக்கி க்ளீன் பண்ணிட போகிறேன். நாளைக்கு அப்படி இப்படின்ட்டு ப்ரோக்ராஸ்டினேட் தான் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி நான் தினமாக ஆரம்பித்ததுனால எனக்கு இப்போ நடக்க கூட இடம் இல்லை. இதில் என்னால் கண்டிப்பாக உட்காந்து வீடியோ எடுக்க முடியாது. செம்ம பிளாங்காக இருக்குது என் மண்டை. ஸோ ஐ பெட்டர் க்ளீன். இந்த க்ளீனிங் ஸ்ப்ரீலே வந்து கடகடன்னு பண்ணிட்டோன்னா ப்ராபப்ளி எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். என் இடம் வந்து லிட்ரலாக குப்பை கூட மாதிரி இருக்குது. எல்லா பொருளும் கண்ணாப்பினான்னு இருக்குது. புது துணி, பழைய துணி, புது திங்ஸ், பழைய திங்ஸ், ஓப்பன் பண்ணாது எல்லாமே செம்ம கிளம்சியாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டி வச்சுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நான் அதிலே பண்ணிட போகிறேன். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நான் ஃப்ரீயாக புது ஒரு ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு வீடியோவாக தான் நான் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஐ காண்ட் டெஃபினட்டாக. ஏன்னா ஐ காண்ட் நகர கூட முடியல. ஸோ நான் ஓடி போய் என்ன பண்ணிட்டேன்னா காஃபி போட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டு லிட்டில் பேக்ஸ் நான் எங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அவங்க பேஜ் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு கேக்ஸ், கப் கேக்ஸ் அதெல்லாம் வேணும் அப்படின்னா கோ செக் தம் அவுட். அவங்க அழகாக பண்ணி தருவாங்க. அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து பண்ணுவாங்க. ஐ லவ் தேர் ப்ராடக்ட்ஸ். ஐயோ, அண்ட் டேஸ்ட் வந்து இன்னொன்று நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணணும். எப்போ கேக் சாப்பிட்றீங்கனாலும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அது கூட சாப்பிடும்போது காஃபி, இப்படி பிளாக் காஃபி எடுத்துக்கோங்க. அது அப்படி குடிச்சிங்கன்னு வைங்களேன், அதனுடைய காம்பினேஷன் லாஸ்டா. ஆனால் அழகாக இருக்குது. இது இப்போ கெடுக்கணுமான் இருக்கு. ஒரு வழியாக இந்த இடத்த நான் க்ளீனாக பார்க்குறேன் பல மாதம் கழிச்சு. ஆல்சோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மை மடிக்கிற ஸ்கில்ஸ்லாம். ஏன்னா கொஞ்சம் சுற்றி வைக்கிற ஆள் தான். அப்புறம் நான் இந்த ஜீன்ஸ் எல்லாம் மடிச்சும் போது தான் கவனித்தேன், ஒரு அலார்மிங் ரேட்டில் வந்துட்டு என்னுடைய ஜீன்ஸ் கவுண்ட் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஜாஸ்தியாக இருக்குது. என்கிட்ட ஒரு பிளாக் 1 or 2 பிளாக் இருக்கும், ஒரு 3 ப்ளூ கிட்ட இருந்தது. இந்த கலர்லாம் இப்போ தான் வாங்கினேன். இப்போ பார்த்தா இவ்வளோ பெருசு இருக்குது. 16 ஜீன்ஸ் இருக்குது என்கிட்ட. இப்போது இந்த அளவுக்கு ஜீன் போடுற ஆள் கூட நான் கிடையாது. ஆனால் என்கிட்ட 16 ஜீன் இருக்குது. இப்போ போட்டுட்ருக்கேன். வாங்க ஆரம்பிச்சதுலேருந்து போட்டுட்ருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஒரு 3 மாதம் முன்னாடி கூட அவ்வளோ போடுறது கிடையாது. பேகி ஜீன்ஸ் கண்டுபிடிச்சேன் பாருங்களேன். அதுலேருந்து ஒரு பைத்தியம் ஆயிடுச்சு. பேகி ஜீன்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ லெட் மீ ஜஸ்ட் கண்டினியூ. இன்னும் நிறைய இருக்குது, ஒன்றும் பெருசாக பண்ண மாதிரியே தெரியல. ஸோ அமேசானில் வந்து இந்த மாதிரி பேக்கிங் க்யூப்ஸ் வந்து நான் வாங்குவேன். வாங்கிட்டு என்ன பண்ணுவேன்னா கலர் கோஆர்டினேட் பண்ணி இல்லைனா டைப் கேட்டகரைஸ் பண்ணி நான் வந்துட்டு இங்கே பொருட்கள் வந்து வச்சுப்பேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஷர்ட்ஸ்லாம் இருக்கும். இதில் வந்தும் கலர் ஷர்ட்ஸ் மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் பேட்டர்ன் இருக்க மாதிரி இருக்கும். இதில் வந்து பிளெயின் கலர் ஷர்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மட்டும் இருக்கும். ஒயிட் அண்ட் பிளாக் இருக்குது. தனித்தனியாக தான் மடித்து வச்சுருக்கேன். லைக் ஒயிட் ட்ரெஸ்ஸுங்க தனியாக, பிளாக் சட்டைகள் தனியாக. ஆக்சுவலாக நிலமை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என்கிட்ட வைக்கிறதுக்கு பேக்கிங் க்யூப்ஸ் காலி. ஸோ நான் கையோட கொஞ்சம் பேக்கிங் க்யூப்ஸ் வந்துட்டு ஆர்டர் போட போகிறேன். யூஸ்வலாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உடனே வந்துடும். நாளைக்கே ப்ரைம் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ட்ரெஸ் பேக்கிங் க்யூப்ஸ் ஃபார் ஆர்கனைசேஷன் அப்படி போட்டிங்கன்னா வரும். எத்தனை பேக் வேணுன்றதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்க வேண்டியதான்.
ஆரம்பித்து ஒரு 4 மணி நேரம் கிட்ட ஆகுது. என்ன பண்ண வந்தனோ அதை பண்ணாமல் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் டீக்ளட்டர் பண்ணுறேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். அதுதான் பண்ணி முடித்தேன். ஓரளவு இட்ஸ் சார்ட்டட் அவுட். இப்போது மணி 9 ஆகுது நைட்டு. நான் மதியானமாக ஆரம்பித்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி கேவலமாக தான் இருக்க மாதிரி இருக்கும். பட் என்னென்னா இது எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு டிஸ்போஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள், வெறும் டப்பாக்கள், காலி டப்பாக்கள். ஸோ மீதிப்படி எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு லைக் 70% டன்.